அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தின் 18 மாவட்டங்களில் 177.85 கோடி மதிப்பில் 34 பாலங்கள் கட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் இந்த உத்தரவு குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரகத்துறையின் சார்பில் 177.85 கோடி மதிப்பீட்டில் 18 மாவட்டங்களில் 34 உயர்மட்ட பாலங்களை அமைப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதற்கான அரசாணையும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஊரக பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் மக்களுக்கு தேவையான சேவைகளை வழங்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதும் தமிழ்நாடு அரசின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஊரக பகுதியில் அடிப்படை சேவைகளை சாலைகள் மற்றும் உயர்மட்ட பாலங்கள், தெரு விளக்குகள், குடிநீர் வழங்குதல் மற்றும் சுகாதாரம் போன்றவற்றை மேம்படுத்தி உள்கட்டமைப்பை மற்றும் பள்ளிகள், அங்கன்வாடி மையங்கள், ஊரக சந்தைகள், உணவு கிடங்குகள் போன்றவற்றை ஏற்படுத்தி புதிய ஊரக வளர்ச்சி திட்டங்களை உருவாக்க அதனை திறம்பட செயல்படுத்தி தமிழ்நாடு அரசு இந்தியாவிலேயே முதன்மையாக விளங்குகிறது என்றும் அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2024-25 ஆண்டில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்புகள் மற்றும் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில் மற்றும் இணைப்பு வழி சாலை இல்லாத குடியிருப்பு பகுதியில் தேவைப்படும் உயிர் பாலங்கள் என பல்வேறு விஷயங்களை முன்னிலைப்படுத்தி 18 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 1977.2 மீட்டர் நீளமுள்ள 34 உயர்மட்ட பாலங்கள் ரூபாய் 177.85 கோடி மதிப்பீட்டில் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கி அதற்கான ஆணையம் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் கோவை மாவட்டம் காரமணி வட்டத்தில் சிகரப்பாளையம் மற்றும் கருப்பாளையம் நகர் சாலை மற்றும் ஏரமல்லபுரம் ஆற்றில் ரூபாய் 2.8 லட்சம் செலவில் ஒரு புதிய பாலமும், கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டத்தில் மரட்டார் ஆற்றில் திருவாரூர் ஊராட்சியில் கிட்டத்தட்ட ரூபாய் 8.13,44,000 செலவில் ஒரு புதிய பாலமும், திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் குடக்கிணறு ஆற்றில் மணலூர் ஊராட்சியில் சித்தலேவு தாண்டியிருக்கக்கூடிய அந்த தாண்டியங்குடி சாலையில் ரூபாய் 8.62,69,000 ரூபாய்களில் புதிய பாலம் என பல்வேறு பாலங்கள் கிட்டத்தட்ட 18 மாவட்டங்களில் தமிழ்நாடு அரசு அமைக்க 177.85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான அரசாணையும் வெளியிட்டார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.